ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு நியூமரிக்கல் பார்க்க போறோம். இந்த நியூமரிக்கல் டைப் வந்து அப்படியே எக்ஸாம்ஸ்ல வந்திருக்கு. ஸோ இது வந்து இன்க்ளைன்டு பிளேனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நியூமரிக்கல். ஸோ இன்க்ளைன்டு பிளேன்னா என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ நம்மளோட ஹரிசாண்டல் கூட நம்ம பிளேன் இன்க்ளைன் பண்றப்போ மேக் பண்ற ஆங்கிளுக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். கரெக்டா? ஸோ இது சார்ந்த நியூமரிக்கல்ஸ் நிறைய டைம் நம்ம எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு இருக்கு. நீட்டா இருக்கலாம், ஜெரியா இருக்கலாம். ஸோ இந்த டைப்ல ஒரு நியூமரிக்கல் இன்னைக்கு பார்க்கலாம். ரைட். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். A smooth block is released at a rest on an angle 45 degree incline, so then it slides at a distance d. The time taken to slide is n times as much to slide on an incline, rough incline than on a smooth incline. So the coefficient of friction is. So நம்மகிட்ட ரெண்டு பிளேன் இருக்கிறதா சொல்றாங்க. ஒன்னு ரஃப் இன்க்ளைன்டு பிளேன், இன்னொன்னு வந்து ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கு என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னா, ரஃப் இன்க்ளைன் பிளேன்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி நான் ஜீரோ. அதுவே ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளேன்ல நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நெக்லிஜிபிளி ஜீரோ, மேபி நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லலாம், இல்ல வந்து நியர்லி அப்ராக்சிமேட்லி ஜீரோனே சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஸ்மூத் இன்க்ளைன்ல ஃப்ரிக்ஷன் இருக்காது, ரஃப் இன்க்ளைன்ல ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ இதை சார்ந்து வந்து நம்ம டிரைவ் பண்ண போறோம். நம்மள்ட்ட அவன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்க சொல்றான். ஸோ we need to find the relation. ஸோ கீழே பாத்தீங்கன்னா மியூ கே இருக்கு, லைக் மியூ எஸ் இருக்கு. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வச்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வச்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரிலேஷன் சால்வ் பண்ணிட்டு நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ டேக் அ பிளாக். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மூத் இங்கே எடுத்துக்கிறேன், இன்னொரு இன்க்ளைன் பிளேன் வந்து ரஃபா எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்மூத் எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட ஒரு பிளாக் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்லைட் டவுன் ஆகுது இல்லையா. ஃபர்ஸ்ட் ரிசல்யூட் பண்றப்ப என்ன ஆகும். ஸோ இந்த பிளாக்கோட வெயிட் mg வில் பி ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் அண்ட் திஸ் வில் பி மை ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். இது கொஸ்டின்ல 45 கொடுத்துட்டாங்க, நான் இருந்தாலும் தீட்டானே மார்க் பண்ணிக்கிறேன். So this will be my horizontal component mg cos theta, and this will be my vertical component mg sin theta, right? So this makes an angle theta. So அதனால வந்து எந்த axis வந்து angle resultant கூட மேக் பண்ணுதோ அதுதான் நம்மளோட horizontal component நமக்கு தெரியும். ஸோ நான் அதை mg cos theta எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஜீரோ, அதாவது ஆக்சுவலா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஏன்னா பிளாக் வந்து ஸ்லைட் டவுன் ஆகுது. ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஜீரோ, நான் மார்க் பண்ணல. பட் ஆக்சுவலி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த இடத்துல வந்து ஜீரோ பிகாஸ் இது ஸ்மூத் பிளேன். ஓகேவா? அதே மாதிரி நார்மல் ரியாக்ஷன் வில் பி ஆக்டிங் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். ஸோ திஸ் வில் பி மை நார்மல் ரியாக்ஷன். இதுதான் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்க்கான ஒரு ரெசல்யூஷன். அதே மாதிரி ரஃப் சர்ஃபேஸ்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு என்ன ஆகும். ஸோ அதே மாதிரி ஒரு பிளாக் ரஃப் சர்ஃபேஸ்ல இன்க்ளைன் ஸ்லைட் டவுன் ஆகுது. ஸோ அதோட வெயிட் mg கீழே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி mg cos theta இங்க இருக்கும், and this will be mg sin theta. So mg sin theta and the normal reaction இங்க ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். and இங்க additional to this, since it's a rough plane, so rough surface இருக்கிறதுனால அப்ப அதுக்கு வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் நீங்க எப்படி எடுத்துப்பீங்க. இந்த பிளாக் கீழே மூவ் ஆகி போயிட்டு இருக்கு, அப்போ அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து கீழே ஆக்ட், அதாவது ஸ்லைட் டவுன் ஆகுது அப்படின்றப்போ அதுக்கு ஆப்போசிட் திசையில தான் வந்து ஃப்ரிக்ஷன் எப்பயுமே ஆக்ட் ஆகும். சின்ஸ் ஃப்ரிக்ஷன் இஸ் அன் ஆக்சுவலி மேபி ஒரு ரியாக்டிவ் ஃபோர்ஸ் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து அது வந்து ஒரு ரிப்பல்சிவ்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளோட நெட் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஃப்ரிக்ஷன் எப்பயுமே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த பிளாக் ஸ்லைட் டவுன் ஆகுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அதுக்கு ஆப்போசிட்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கான ரெசல்யூஷன்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து my net force, if I'm taking the net force F, so that is acting on the object, in the incline ஆகக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆகக்கூடிய net force F நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த net force எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா will be equal to mg sin theta. ஏன் சார் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் காம்பவுண்ட் இல்லை, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஜீரோ ஆயிடுச்சு. ஸோ it will be simply mg sin theta. ஸோ இந்த mg sin theta காம்பவுண்ட் தான் இந்த பிளாக்கை கீழே மூவ் பண்ணி கொண்டு போகுது இல்லையா. ஸோ தட் இஸ் a net force acting. ஸோ F ஓட வேல்யூ என்ன நம்மளுக்கு தெரியும். ஸோ that will be ma, which is equal to mg sin theta. So mm cancel ஆயிடும். So acceleration will be equal to g sin theta. So இது எதோட வேல்யூ சார்னா இந்த பிளாக் கீழே ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆக்சலரேஷனோட வேல்யூ வந்து e is equal to g sin theta. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ஃபர்தர் என்ன பண்ணலாம்னா, சின்ஸ் நம்மளோட ரிலேஷன் வந்து கொஸ்டின்ல டைம் வச்சு கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு சின்ன ரிலேஷன் இருக்கு. என்னன்னா டைம் டேக்கன் பை த பிளாக் டு ஸ்லைட் ஆன் a rough inclined plane is 2 times of the smooth inclined plane. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ரிலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கைனமேட்டிக் செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ கைனமேட்டிக் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லும், s is equal to ut plus half at square. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ என்னோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா s will be equal to 1/2 at square ஆயிடும். ஸோ இங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது கொஸ்டின்ல dன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம dன்னு எடுத்துக்கலாம். ஸோ d will be equal to 1/2 a
டி ஸ்கொயர். ஸோ ஸ்லைட் ஆகுது, அதாவது ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன்ல டைம் ஸ்லைட் ஆகக்கூடிய டைமை T1னும் ரஃப் இன்க்ளைன் பிளேன்ல ஸ்லைட் ஆகக்கூடிய டைமை T2னும் எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ நம்மளோட அசம்ஷன் தான் அது. ஓகே, ஸோ A is equal to G sin theta போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணுது. ஸோ D that will be equal to 1/2 ஏக்கு பதிலாக G sin theta into T1 ஸ்கொயர். இது நான் ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ரஃபுக்கு சால்வ் பண்ணிடலாம். ஸோ ரஃபுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து we are having the net force. ஸோ net force which is acting on my body. ஸோ net force will be equal to என்னவா இருக்கும்? ஸோ mg sin theta இங்கேயும் மைனஸ் தி ஃப்ரிக்ஷன், ரைட்? ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்றப்ப என்ன வரும்? ஸோ net force F will be equal to mg sin theta மைனஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், இந்த இடத்துல பிளாக் ஸ்லைட் ஆகுறதுனால கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இன்டூ மை நார்மல் ரியாக்ஷன். ஸோ நார்மல் ரியாக்ஷனுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல ஐம் ஹேவிங் mg cos theta. ஸோ நான் டேரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன வரும்? ஃப்ரிக்ஷன் will be equal to கோஎஃபிஷியன்ட் இன்டூ நார்மல் ரியாக்ஷன். இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நார்மல் ரியாக்ஷனுக்கு எக்ஸாக்ட் ஈக்குவல் காம்பனன்ட் வந்து mg cos theta. ஸோ அதை நான் இங்கே எழுதிக்கிறேன், mg cos theta. கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எஃப்க்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். எஃப் இஸ் ஆக்சுவலி நெட் ஆக்சலரேட் நெட் ஃபோர்ஸ் ஆக்சுவலி. ஸோ அப்போ என்ன ஒரு MA which is equal to mg sin theta மைனஸ் மியூ கே mg cos theta. இப்போ இதில் எம் எல்லாமே கேன்சல் ஆகிடுமா? காமனாக நம்ம எம் எடுத்தோம் கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன வரும்? ஸோ A will be equal to G நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா sin theta மைனஸ் மியூ கே cos theta. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருச்சு ஆக்சலரேஷனுக்கு. ஃபர்தரா வந்து நம்ம என்ன பண்றோம்? ஆக்சலரேஷன் நம்ம இந்த இது டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ D will be equal to 1/2 G into sin theta minus mu k cos theta into T2 ஸ்கொயர். ஏன்னா நம்மளோட மூவ்மெண்ட் ஆகக்கூடிய அந்த டைம், அதாவது ஸ்லைட் ஆகி வரக்கூடிய டைம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. பிகாஸ் கண்டிப்பா லாஜிக்கலா நீங்க திங்க் பண்ணி பார்த்தாலுமே ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ்ல ஃப்ரிக்ஷன் இல்லாத ஒரு சர்ஃபேஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகி வந்துடும். அதே ரஃப் சர்ஃபேஸ்ல ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ரிலேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ T2 which will be equal to n times of T1. இது கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன், ரைட்? இது நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன். அப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே T1 ஸ்கொயர் இருக்கு. ஸோ T1 எப்படி எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2D டிவைடட் பை G sin theta எழுதிக்கலாமா? இது T1 வேல்யூ. அதே மாதிரி T2 வேல்யூ என்ன வரும்? ஸோ T2 will be equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2D டிவைடட் பை G sin theta minus mu k cos theta. So G sin theta minus mu k cos theta. So T2 நம்ம இப்போ என்ன பண்றோம்? T2க்கு ரிலேஷன் எழுதிக்கலாம். T2 is equal to NT1 இல்லையா? அதை எடுத்து நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2D டிவைடட் பை G sin theta minus mu k cos theta which is equal to n times of square root of T1. ஸோ அது 2D divided by G sin theta. ஸோ நம்ம டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு ஃபைனலாக என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ 2D divided by G sin theta minus mu k cos theta which is equals to n square multiplied with 2D divided by G sin theta. ஸோ இப்போ எனக்கு வந்து DD 2D கேன்சல் ஆயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு G sin theta which will be equal to n square into G sin theta minus mu k cos theta அப்படின்னு வரும் இல்லையா? இப்போ எனக்கு தீட்டாவோட வேல்யூ கொஸ்டின்ல வந்து 45 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன்னா வந்து எடுத்தோன்னு 45 சப்ஸ்டியூட் பண்றதை விட லாஸ்ட் ஸ்டெப்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் நான் லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் கொண்டு வரேன். ஸோ G இன்டூ சைன் 45 என்ன வரும்? ஸோ சைன் 45 டிகிரி. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். n ஸ்கொயர் இன்டூ G சைன் 45 டிகிரி மைனஸ் மியூ கே இன்டூ காஸ் 45 டிகிரி. ஸோ சைன் 45 is 1/√2. ஸோ G by √2 which is equals to n ஸ்கொயர். அதே மாதிரி மல்டிப்ளைட் G இன்டூ ஒரு நிமிஷம் இந்த இடத்துல ஒரு சின்ன பிராக்கெட் போட்டுக்கலாம். ஏன்னா G வந்து ஒரு காமன் டேர்ம் இல்லையா? G வந்து ஒரு காமன் டேர்ம் இந்த இடத்துல. ஸோ அப்போ G ஆக்சுவலா கேன்சல் ஆயிருக்கும். முன்னாடி ஸ்டெப்ல நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆக்சுவலா வந்து G அப்படின்றது இந்த இடத்துல ஒரு காமன் டேர்ம்.
ஏன்னா g sin theta மைனஸ் மியூ கே ஜி இன்டூ காஸ் தீட்டான்னு இருக்கும். அந்த ஜி நான் முன்னாடியே காமனாக வெளில எடுத்துட்டேன். ஸோ இந்த ஸ்டெப்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜியை வந்து நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் ஒரு ஜி இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஒரு ஜி இருக்கு, ஜி கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல ஐ ஜஸ்ட் ஹேவ் ஒன்லி 1/√2 மட்டும் தான் இருக்கும், ரைட்? ஓகே, ஸோ n ஸ்கொயர் இன்டூ இந்த ஜி இந்த பிளஸ் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, இப்போ எனக்கு sin 45 மட்டும் தான் இருக்கு. sin 45 1/√2 மைனஸ் மியூ கே இன்டூ காஸ் 45 1/√2, ரைட்? ஸோ 1/√2 காமனாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ 1/√2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 will be equal to n ஸ்கொயர் இன்டூ 1 மைனஸ் மியூ கேன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம ரிசால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஸோ மியூ கே இந்த சைடு வந்துருச்சு. ஸோ 1/n ஸ்கொயர் இப்படி வந்துருச்சுன்னா this will be 1 minus mu k and mu k will be actually equal to 1 minus 1/n square. So this will be my answer. So அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? 1 minus 1/n square வருது. ஸோ என்னோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரைட்?